உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மாட்ட ரூலர்னால் இதில் வந்து இம்மாட்ட ரூலர் பற்றிய முழுமையான தகவல் கிடையாது. இந்த வீடியோ வந்து இம்மாட்ட ரூலர் பற்றிய முக்கியமான தகவல் கிடையாது. ஆனால் இம்மாட்ட ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தோம்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி, மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கத்தை விமர்சித்து இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா மதுரையில் வந்து கடை அடைப்பு போராட்டம் நடந்துச்சு. எதுக்காக பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வாடகை பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தா கடை வச்சுருப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் கடை, ஒரு மளிகை கடை, இல்லை ஒரு கடைகள் வச்சுருக்காங்கல்ல பார்த்திங்களா. ஸோ கடைகள், வணிக நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து வாடகைக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது சொந்தமாக அவங்களால கட்டடம்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ வாடகைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மாதம் ஆச்சுன்னா, 1ஆந்தேதி ஆச்சுன்னா அவங்க 10,000 ரூபா ஓனருக்கு கடை வாடகை கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ புதுசாக ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்களாம். இந்த கடை வாடகை வந்து 10,000 ரூபா கொடுக்குறவங்க 5,000 ரூபா கொடுக்குறாங்க, 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து மத்திய அரசுக்கு 18% அந்த 10,000 ரூபாய்க்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்களாம், ஜிஎஸ்டி வரி புதுசாக. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தோணுதுன்னா, பகல் கொள்ளை அடிக்குது மத்திய அரசு. திருக்குறளில் கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு குறள் வரும், நல்ல குறள். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா, மன்னராட்சியிலலாம் இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. பார்த்தோம்னா இங்கே வந்து பலவிதமான வரிகள் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக தான் இந்த மத்திய அரசின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வந்து நான் மத்திய அரசுக்கு வந்து ஒரு கடும் கண்டனத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தோம்னா, இப்போ 10,000 ரூபா ஒருத்தங்க வாடகை கொடுக்குறாங்க ஒரு கடைக்குன்னா, அவங்க இனிமேல் 11,800 ரூபா 1,800 ரூபா எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கும், செலுத்த வேண்டியிருக்கும், வரியாக செலுத்த வேண்டியிருக்கும், ஜிஎஸ்டி வரியாக. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து கண்டித்து தான் இந்த வீடியோ போடுறேன். அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மைனாரிட்டி மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு கடும் கண்டனத்தை இந்த வீடியோ வழியாக பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து அவங்க ஜிஎஸ்டி வரி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் ஜிஎஸ்டி வரி கட்டிகிட்டு தான் இருக்கோம். இப்போ வியாபாரிகளுக்கு வந்து இது கூடுதல் செம்மையாக வரும். அவங்க வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுலேயும் வந்து ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்குகிற நம்மளும் ஜிஎஸ்டி வரி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தோம்னா, அந்த வாடகை கட்டணம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைனா 1,800 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. 20,000 ரூபா வாடகைனா 3,600 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும். 30,000 ரூபா வாடகை கொடுக்கணும்னா ஜிஎஸ்டி வரி மட்டும் 5,400 ரூபா கொடுக்கணும். இது எதுக்காக? அப்போ ஏற்கனவே கரண்ட் பில்லும் கட்டணும். அவங்க 10,000 ரூபா வாடகையில் வந்து வாடகை 11,800 ரூபா 1,800 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு நீ கரண்ட் பில் வேறு, அந்த கரண்ட் பில்லுக்கும் ஒரு ஜிஎஸ்டி வரி. எத்தனைக்கு ஜிஎஸ்டி வரி மக்களுக்கு செலுத்த முடியும் சொல்லுங்கள்? அரசாங்கம் வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு நான் வந்து ஒரு இந்த வீடியோவாக போட்டுக்கிறேன், அறிவுரை கூடக்கூடிய ஒரு வீடியோவாக. ஏன்னா மத்திய அரசு வந்து பகல் கொள்ளை அடிக்கிறீங்க நீங்கள் வந்து அப்படின்னு வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனல், என்னோடய சின்ன யூடியூப் சேனல், மக்கள் சேனல் தமிழால் வந்து நான் மத்திய அரசை விமர்சித்து இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சவங்களாம் பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதற்காக இம்மாற்றோடு நான் வர வேண்டும் சொன்னேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இப்படி தான் ஒவ்வொரு மக்கள் கருத்தை கேட்காம ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லும்போது வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ இனிமேலாவது மத்திய அரசு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க தெரியல. இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் மட்டும் கடையடைப்பு போராட்டம் நடந்திருக்கு. இனி அடுத்து ஒவ்வொரு மாவட்டமும் நடத்த போகிறோம். வணிகர் சங்கம், வியாபாரிகள் சங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மேலமாசி வீதியிலலாம் முக்கால்வாசி கடை லீவு, கீழமாசி வீதியில் எல்லா கடையுமே லீவு. அதனால் வந்து பார்த்தோம்னா, இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, கடை அடைச்சி போராட்டம் பண்ணுறது ஒரு நாள் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கடுத்து அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் பெருசாக பண்ண போகிறோம்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி போராட்டம் பண்ணுறாருந்தா இந்த சிஎஸ்டி சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வரும்போது எந்த எம்பிக்களோட ஆதரவோடு இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னு பாருங்கள். அதில் மதுரை எம்பி தொடர்பு இருந்ததுன்னா அவர் வீட்டு முன்னாடி போய் போராட்டம் செய்யுங்கள் அப்படின்னு நான் வியாபாரிகள் சங்கத்துக்கு என்னுடைய ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மசோதா தாக்கல் பண்ணணும் ஜிஎஸ்டி அப்படின்னா, அப்போ எந்தெந்த கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த கட்சிகளை நீங்கள் நிராகரித்து வாக்கு செலுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு கட்சி ஆதரிக்குது, ஜிஎஸ்டி வரிக்கு யாரெல்லாம் மசோதா தாக்கல் பண்ணும்போது ஓட்டு அளிப்பு
செய்தார்கள், எந்தெந்த கட்சி அதில் ஆதரவு கொடுத்தாங்க மத்திய அரசுக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். இப்போ வந்து எந்த கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்போ அந்த கட்சிக்கு நீங்கள் இனிமேல் ஓட்டு போடக்கூடாது. அதை நீங்கள் அந்த மாதிரி போராட்டம் பண்ணுங்கள். சரி, நாங்கள் ஓட்டு போட்டது ஒரு கட்சியாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குதுன்னா, நீங்கள் ஓட்டு போட்ட எம்பியோடைய வீட்டை முற்றுகையிட்டு நீங்கள் போராட்டம் செஞ்சு அவரை இப்போ வந்து உங்கள் போராட்டத்துக்கு கூப்பிட்டு தலைமை தாங்க வச்சு அவரை போய் பிரதமர்கிட்ட பேச சொல்லுங்கள். நீங்கள் கடையடைப்பு நடத்துகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ 39 எம்பிக்களும் சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய போராட்டத்துக்கு அங்கே போய் டெல்லியில் பாராளுமன்றத்துலேயும் அந்த நாடாளுமன்றம் சொல்லக்கூடிய அந்த கட்டடம் நாடாளுமன்ற கட்டடத்தில் போய் இவங்க இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற கட்டடத்தில் போய் அவங்க போய் குரல் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஆதரவாக இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து வாபஸ் செய்யணும், இந்த 18% ஜிஎஸ்டி வரியை வாடகை கட்டடத்துக்கு 18% ஜிஎஸ்டி வரியை வாபஸ் செய்ய வேண்டும். இங்கே இருக்க எம்பிக்கள் போய் குரல் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் எம்பிக்கள்கிட்ட கோரிக்கையாக போய் வைங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் அவருடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் சந்தித்து அவரோட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்யலாம், அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் செய்யலாம். அவர்கிட்ட மனு கொடுத்து பாருங்கள். இல்லாட்டா அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுங்கள், அவர் வீட்டை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டம் செய்து வெற்றியை காணுங்கள்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இம்மாற்றுள்ளர் வந்துட்டார்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது, எல்லாமே சரியாயிடும். அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் மக்கள் போராடுறதுக்காக நீங்கள் ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ மக்கள் சிந்திக்க வேண்டும். இனிமேலாவது நீங்கள் ஓட்டு போட போகிறது யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, அப்போ என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க, இந்த சட்டத்துக்கு ஆதரவு யார் கொடுத்துருக்கா, எந்த எம்பிக்கள், அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்கன்னு பார்த்து வாக்களிங்க. மீண்டும் மீண்டும் மதுரையில் வந்து அதே எம்பி தான் ஜெயிச்சிட்டே இருக்கார். பார்த்தோம்னா இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கம் போராட்டம் நடந்துச்சு, கோர்ட்லேருந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க, இடைக்கால தடை போட்டிருக்காங்க. நானும் கூட போய் வீடியோ போட்டேன். இடைக்கால தடை போட்டதுனால அந்த 300 வீட்டை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மாற்று இடம் வழங்க சொல்லியிருக்காங்க. மாற்று இடத்துல வீடு கட்டி கொடுத்த பின்னாடி தான் இந்த வீட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலூரில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன்ற கனிம வளம் இருக்குது, அதை எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை மாநில அரசு எடுக்க அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அங்கேயும் போய் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மத்திய அரசு மக்களின் கருத்துக்களை கேட்காம இப்படி 18% ஜிஎஸ்டி வரி ஒரு வாடகை கட்டடத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து 10,000 ரூபா 1ஆம் தேதி ஆனால் அவங்க வாடகை கொடுக்கணும். வியாபாரம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியல. ஒரு சில மாதம் நடக்கும், ஒரு சில மாதம் கம்மியாக நடக்கும். அப்போ 10,000 ரூபா வாடகை கொடுக்குறது பார்த்தாதுன்னு 1,800 ஜிஎஸ்டி வேறு கட்டி, கரண்ட் பில்லு கட்டி, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுத்து எப்படி முதலாளி லாபத்தை சம்பாதிக்க முடியும்? மத்திய அரசுக்கே வரி செலுத்தி கொண்டே இருக்க முடியுமா? ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், மத்திய அரசுக்கு மட்டுமே வரி செலுத்தி கரெக்டாக இருக்க முடியுமா? அப்படி வரி செலுத்தி நீங்கள் அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த டங்ஸ்டன்ற கனிம வளத்தை கொள்ளையடிக்குதே இந்த பிஜேபி அரசாங்கம். இன்றைக்கி நேரடியாக நான் குற்றம் சுமத்துறேன். காங்கிரஸ்னாலே 2G ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி தான் அந்த கட்சியை அப்புறப்படுத்தணும். யார்? பொதுமக்கள் எல்லாரும், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அப்புறப்படுத்திட்டாங்க கட்சியை. இப்போ ஆட்சியிலே கிடையாது. 3 வட்டம் தொடர்ந்து 3 முறை பிரதமராக வந்திருக்காரு. 3ஆம் முறை பிரதமர் ஐயா தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாளும் சரி இவங்க மத அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்க, பிரிவினைவாத அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கனிம வளங்களை பூரா கொள்ளையடிக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. இதன் மூலிமா தான் இவங்க கட்சி வந்து நம்பர் 1 பணக்கார கட்சியாக இருக்குது. இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கனிம வளங்களெல்லாம் கொள்ளையடித்து அதில் பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த மலைகளை குடஞ்சி அதை கொண்டு போய் இது பண்ணுறது நிறையா பீகாரில் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. நார்த் இந்தியன்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் செக் பண்ணால் தெரியும் இவங்க என்னென்ன கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களில் மலைகளையும் இருக்கக்கூடிய டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எதற்காக வேதாந்தான்ற நிறுவனத்துக்கு ஏலத்துக்கு விட்டு அந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணி பாஸ் பண்ணணும் கனிம வளத்துறை அமைச்சர். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? காசு வாங்கிட்டீங்களா? அப்படியே நீங்கள் காசு வாங்கினாலும் நாங்கள் எடுக்க விட மாட்டோம். உங்கள் ஆட்சி கவுந்தாலும் கவுருமை ஒழிஞ்சு மதுரையிலேருந்து டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்க முடியாது அப்படின்றத நான் இந்த வீடியோ வழியாக மத்திய அரசுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா போராட்டத்துக்கு நாங்களும் வருவோம். மாநில அரசு அனுமதி கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு, திமுக அமைச்சர். ஸோ வந்து அதனால் வந்து பார்த்தோம்னா டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்க விட மாட்டோம். ஏன்னா வந்து பல இடங்களில் எடுத்து தான்
இவங்க சம்பாரிச்சிருக்காங்க போல. இந்த கனிம வளங்களை கொள்ளையடிச்சு தான் பிஜேபி வந்து நல்லா சம்பாதிக்குது. ஸோ இப்போ இந்த அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வர்றது மக்களுக்கு நல்லது செய்கிறதில்ல, எந்த கட்சியாக இருக்கட்டும். அதனால தான் நான் கட்சிகளே வேணான்றேன். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு ரோடு போட்டாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை கட்டுறாங்க, ஏதோ ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அதில் வந்து 10%, 15% வரைக்கும், முதல்லலாம் 7% வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ 12%, 15% வரைக்கும் அந்த திட்டங்களில் வந்து யாருக்கு அந்த ஒப்பந்தம் சொல்கிறாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அப்போ அவங்ககிட்ட கமிஷனை வாங்கிக்கிறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க, அது தமிழ்நாட்டு அரசியலோ இந்திய அரசியலோ. இப்போ இவங்க ஆட்சிக்கு வர்றது சம்பாதிக்கிறது தான் ஒழிஞ்சு நம்மளுக்கு நல்லது செய்கிறது கிடையாது. ஸோ இந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து அதன் மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போ மதுரை மக்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 60 கிராம மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அழகர் கோயில், மேலூர், பல இடங்களில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ பண்ணுங்கள். நாங்களும் வருவோம். இந்த வாரம் நாங்கள் வருவோம், இல்லைன்னா ஒரு 10 நாள் கழித்து போராட்டம் பெருசாகும்போது நாங்களும் வந்து போராட்டத்தில் கலந்துக்குருவோம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் கட்சிகளே நம்ப வேண்டாம்னு சொன்னேன். நாங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மனித இன ஒற்றுமை இயக்கம் வந்து நாங்கள் வந்து அதை வந்து அரசு பதிவெண் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம், இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நாங்கள் கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு மட்டுமே, இது எங்களுடைய பர்சனல், இவ்வளோ நேரம் மக்களை பற்றி பேசினேன். இப்போ இது பர்சனல் விஷயம் ஒன்று சொல்கிறேன், சொந்த விஷயம். பார்த்திங்கன்னா அந்த கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து நாங்களாக கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5,000 6,000 கிட்ட அமௌண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தோம்னா பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பதிவு பண்ணிவிட்டு அடுத்து வந்து நோட்டீஸ் அடித்து கொடுத்து போராட்டம்லாம் செய்யலாம். நோட்டீஸ் அடித்து கொடுக்குறதுனா வீட்டு கொடுக்குறது. இப்போ எந்தெந்த கட்சிகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனால் மக்களுக்கு இப்போ 18% ஜிஎஸ்டி வரி வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ அந்த 18% ஜிஎஸ்டி வரி வாங்கி மக்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. இங்கே மத்திய அரசுக்கு நம்ம சாதாரண மக்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்கட்டும், அவங்க செலுத்துகிற வரியெல்லாம் மத்திய அரசு சரியாக செலவழிக்கிறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து மத்திய அரசு வந்து சில திட்டங்களை நம்ம செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுருக்கோம். இலவச கல்வி கொடுங்கன்னு கேட்டு 3 வருஷம் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். நிறையா பேர் சொல்லிட்டாங்க இலவச கல்வி வேண்டும், இலவச மருத்துவம் வேணும்னு. ஆனால் அந்த இலவச மருத்துவன்றது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இலவச கல்வின்றது சில பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் கிடைக்கிது. தனியார் பள்ளிக்கூடம் எத்தனை இருக்குது, தனியார் மருத்துவமனை எத்தனை இருக்குது. ஸோ இப்போ இந்த இலவசமாக இவங்க ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? இப்போ ஜிஎஸ்டி வரியை வந்து வாங்கி மக்களை துன்புறுத்த தான் செய்கிறாங்க. இலவசமாக மக்களுக்கு இவங்க எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஸோ இப்போ மக்களை துன்புறுத்தாமலாச்சிருங்கன்னு சொல்கிறோம். அப்போ மக்களுக்கு வந்து இவங்க தொடர்ந்து பாரத்தை சுமத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் மேலே. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம், அது சாதாரண மக்களை பாதிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மளிகை பொருட்கள் விலையெல்லாம் கூடியிருக்கு, அது சாதாரண மக்களை பாதிக்குது. கரண்ட் பில்லை மாநில அரசு கூட்டியிருக்காங்க, அது மக்களை பாதிக்குது. இப்போ வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து கூட்டும்போது அது வியாபாரிகளை பாதிக்கும். அப்போ வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருட்களுடைய விலையை தான் ஏற்றுவாங்க. இப்போ இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க, கடையடைப்பு போராட்டம். நாளைக்கு நம்ம போய் ஒரு பொருள் கேட்டோம்னா அப்போ அவங்க வாங்குகிற பொருளை வந்து ஒரு விலைக்கு வாங்குறாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல 45 ரூபாய்க்கு விற்பாங்க. அது கடைசியில் மக்களுக்கு தான் அந்த சுமை வந்து விழுகுதுன்னு நான் மத்திய அரசை கேள்வி கேட்குறேன், கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறேன் இந்த வீடியோ வழியாக. மத்திய அரசு இனிமே ஆட்சியை பிடிக்க முடியாது. இனிமேல் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி இறையாட்சி அமையும். மத்திய அரசு இனிமேல் அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இறையாட்சி சீக்கிரம் அமையப்போகுது. இம்மாற்றோட வரப்போகிறாரு, இறையாட்சி அமையப்போகுது. ஸோ அப்போ அந்த பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இனிமேல் ஆட்சிக்கு வராது, இறையாட்சி அமையப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நாங்கள் அந்த மனித இன ஒற்றுமை இயக்கம்னு வச்சுருக்கோம். நாங்கள் இதை அரசியல் ரீதியாக கொண்டு போக போகிறோம். எதுக்காக இந்த 10,000 ரூபா செலவாகுதுன்னு சொன்னேன்னா, ஸோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து நோட்டீஸ் அடித்து கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஒரு முதல் ஆலோசனை கூட்டம் ஒன்று போடலான்னு நினைக்கிறோம். இதுக்கு நாங்களே இப்போ கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு பணம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நோட்டீஸ் அடிக்கணும்,
ஸோ அப்போ அந்த ஆலோசனை கூட்டம் போடணும். ஆலோசனை கூட்டம் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் இந்த சின்னதாக ஒரு மண்டபம் பிடிக்கணும். அது ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபம் பிடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும் அங்கே வர்றவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஊரில் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஓட்டணும், மனித இன ஒற்றுமை இயக்கம்னு சொல்லி. அப்புறம் உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். உறுப்பினர் அட்டை கொடுக்கும்போது கூட நம்ம உறுப்பினர் அட்டையே கூட ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அப்புறம் நிறையா செலவுகள் இருக்கிறதுனால நாங்கள் மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்தணும். ஏன்னா இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நான் போய் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் அதே மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்கும் பயணித்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சோம்னா போராட்டம் பண்ணும்போது நாங்கள் வந்து அங்கங்கே நாங்கள் ஆட்கள் எங்கள் இதில் இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் போராட்டம் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போவோம். மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம பெரிய மனித இன ஒற்றுமை இயக்கம்ன்றது பெரிய கட்சி கிடையாது. ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் கண்டிப்பாக டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த மனித இன ஒற்றுமை இயக்கத்துக்கு இப்போ நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் போஸ்டர் அடித்து ஓட்டுறதுக்கும் உறுப்பினர் அட்டை கார்டுகள் போடுவதற்கும் உங்களால் ஆன உதவி வந்து நீங்கள் செய்ய விரும்பினால், ஏன்னா விருப்பம் இருந்தால் தான், இல்லாட்டி நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றதையும் நான் இப்போ தான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். ஏன்னா அந்த மனித இன ஒற்றுமை இயக்கத்துக்கு பொதுச் செயலாளர் நான் தான். தலைவர் வந்து ஒருத்தர் இருக்கார், தமிழ்மாறன் அவர் பேர். நான் வந்து பொதுச் செயலாளர். ஸோ அவர் தஞ்சாவூரில் இருக்கார், நான் வந்து மதுரையில் இருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இது பண்ணுறோம். அப்போ பொருளாளர் ஒருத்தர் இருக்கார். பொருளாளர் வந்து அவங்களுக்கும் சொல்லிட்டோம், அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட போகிறோன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு போஸ்டிங் கொடுக்க போகிறோம். மொத்தம் 4 போஸ்டிங் தான். தலைமை போஸ்டிங் 4 தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்க போகிறோம். அது நீங்கள் வீடியோ தொடர்பு கொண்டு என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மனித இன ஒற்றுமை இயக்கத்துக்கு நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் சரி, வீடியோ போடுறது நம்ம தொடர்ந்து போட தான் போகிறோம். அதே மாதிரி நம்ம கட்சி பணிகள் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் இந்த போஸ்டர் அடிக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பொருளாதார கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பண உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஜிபே நம்பர் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் 100 ரூபா 200 ரூபா அப்படி போட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் விருப்பம் இருக்கவங்க மட்டும் செய்யுங்க. கமெண்ட்டில் வந்து உடனே நீங்கள் வந்து அது இதுன்னு குறை சொல்ல வேண்டாம். விருப்பம் இல்லாட்டி வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம் தான். பிஸ்னஸ் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் ஜிபே நம்பருக்கு ஒரு 100 200 போட்டிங்கன்னா நாங்கள் அந்த அடுத்து உடனே ஜனவரியிலே மீட்டிங் போகலான்னு நினச்சிட்டோம். நான் தான் சொன்னேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாள் அன்னைக்கு மீட்டிங் போகலான்னு நினச்சிருக்கோம். ஸோ இப்போ அதுக்குள்ளே எங்களுக்கு நிதி தேவைப்படுறதுனால நிதி கேட்குறேன். நான் இவ்வளோ நாளும் 3 வருஷமாக வீடியோ போட்டேன், எந்த விதமான நிதியும் கேட்கல. ஏன்னா பல சேனல்காரங்க வந்து நிதி உதவி கேட்குறாங்க, அவங்க வந்து சேனல்லையே எடிட் பண்ணி போட்டு விட்டுறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் விருப்பம் இருக்கவங்க போடுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுப்போம்னு சொல்லி என்னோடய சேனலில் நான் ரொம்ப ஒரு நண்பகத்தன்மையோடு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். ஏன்னா வந்து மத்திய அரசு வந்து மதவாத அரசியல் செய்கிறாங்க, பிரிவினைவாத அரசியல் செய்கிறாங்க. மணிப்பூர் கலவரத்தில் வந்து பார்த்தோம்னா இராணுவத்தை இறக்கி பல மக்களை சுட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியை நீங்கள் அப்புறப்படுத்தணும். இந்த ஆட்சி வந்து ரொம்ப டேஞ்சரான ஆட்சின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டை வந்து வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தவறான பாதையில் மக்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு மத அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. தேவையில்லாம் மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி மணிப்பூரில் கலவரத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 40-50 பேரை சுட்டு கொண்டிருக்கு நம்ம இந்திய இராணுவம். நான் சொன்ன மாதிரி இந்தியான்றது பல மன்னர்கள் விட்டு கொடுத்ததுனால தான் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி மலர இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் தியாகம் செய்து மன்னராட்சி விட்டு கொடுத்ததுனால தான் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ அப்போ பல மாநிலங்கள், பல கலாச்சாரம் கொண்ட, பல பண்பாடுகள் கொண்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மணிப்பூர் உட்பட பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா, குஜராத், பீகார் பல மாநிலங்கள் இருக்குது. ஸோ வந்து டெல்லி, உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. வேறு வேறு ஆட்சி நடந்துகிட்டு இருந்திருக்கும். காஷ்மீர். இப்போது எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சி தான் இந்தியான்னு ஒரு ஒரு கூட்டமைப்பு. இந்தியான்ற ஒரு நாடு வந்து பல மாநிலங்கள் வந்து பல கலாச்சாரங்கள், பல மொழி, பல பண்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் ஒருங்கிணைச்சி தான் இந்தியான்னு ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி, டெமோக்ரஸி கண்ட்ரி, ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி முறை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா மணிப்பூர் கலவரத்தை மத்திய அரசு ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து மக்களை வந்து ஒற்றுமையான பாதையில் மக்கள்கிட்ட சமாதானத்தை ஏற்படுத்தி
அன்பான முறையில் மக்கள்கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுத்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே இந்த மணிப்பூர் கலவரத்தை தடுத்திருக்க முடியும். வேண்டுமென்றே மணிப்பூர் கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக போராட வச்சு அவர்களுக்குள்ளே கலவரத்தை தூண்டி விட்டு அந்த கலவரம் பல வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தா 40-50 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது? இந்த மத அரசியல் செய்யக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த தேதி குறிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி என்னமோ நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு தேதி குறிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆட்சி அப்புறப்படுத்தக்கூடிய நாள் சீக்கிரமாக இருக்குது. இம்மாற்றோடு வரக்கூடிய நாள் சீக்கிரமாக இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் சில பேருக்கு விளையாட்டாக தெரியலாம். என்னுடைய கண்கள் அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. தூக்கம் அப்படி வருது. ஆனால் நான் தூங்குறதுக்கு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சொல்லப்போனால். ஏன்னா நான் படுத்தா தூங்க மாட்டேன். எனக்கு ஏன்ப்பா நீ இப்படி வீடியோ போடுறோன்னு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்டார். உங்களை பார்த்தா ஏன் இப்படி நீங்கள் ரொம்ப உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக இவ்வளோ குரல் கொடுத்து வீடியோ போடுறீங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். நான் சொன்னேன், இல்லை சார், நான் வேணும்னு பேச கிடையாது. எனக்கு சிந்தனைகள் என்ன தோணுதோ நான் அதை பேசுவேன் தைரியமாக. அதனால் எனக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன்ட்டு. உங்களுக்கு எதாவது ஆயிரப்போது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னார். நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதை எதிர்கொள்ள நான் தயாராகிட்டேன். அதுக்கு தான் மனித இன ஒற்றுமைக்குன்னு ஆரம்பித்து வச்சுருக்கோம். அப்போ அந்த அமைப்பு ஒன்று ஏற்படுத்தும் போது அதில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது நாளைக்கே எனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அடுத்து நம்ம சாதாரண மக்களாக போய் நிற்க போகிறதில்ல, சாதாரண மனிதனாக அந்த இயக்கத்தோட பொதுச்செயலாளராக போய் நான் நிற்க போகிறேன். எனக்கு தலைவர் இருக்காங்க, அவங்களும் வருவாங்க. அவங்க என்னையோட நல்லா படித்தவங்க, நானும் படித்தவங்க தான், அவங்களும் படித்தவங்க தான். அவங்க ஒரு ஆசிரியர் பணியில் இருந்தவர். அப்போ அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பொருளாளர், அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ எல்லாம் பெரிய பெரிய படித்த ஆளுங்களாம் நான் கூட வச்சுருக்கேன். அதுலேயே வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார். முடிஞ்சால் அந்த வழக்கறிஞருக்கு கூட அந்த இன்னொரு பதவி ஒன்று இருக்குது, 4 போஸ்டிங்கில் அவருக்கு ஒன்று கொடுத்தலான்னு பார்க்குறோம். அதனால் பார்த்தோம்னா மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பம் இருக்கவங்க சேர்ந்துக்குங்க. நம்ம தொடர்ந்து எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தா தான் இந்த மத்திய அரசை அப்புறப்படுத்த முடியும், இந்த மாநில அரசையும் அப்புறப்படுத்தணும். ஏன்னா ஏன் மாநில அரசை அப்புறப்படுத்த வேணும்னு சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னா இலங்கையில் 2009 போர் நடந்துச்சு. இந்த போரை பற்றி நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஆனால் சுருக்கமாக இப்போ பேசி முடிக்கிறேன். நேற்று கூட நம்ம வாட்ஸ்அப் குழுவில் பேசினோம். இலங்கையில் போர் நடந்தது. இலங்கையில் போர் நடந்ததுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க நீங்கள்? இலங்கையில் போர் நடந்ததுக்கு பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது இலங்கையில் 2 மன்னராட்சி முறை இருந்துச்சு. ஒன்று தமிழ் மன்னர், இன்னொன்று சிங்கள மன்னர். அதிகாரத்தை கொண்டு போய் சிங்கள மன்னர்கிட்ட கொடுத்துருக்கான் அந்த பிரிட்டிஷ்காரன். ஸோ சிங்களர் ஆட்சியில் தமிழர்களை தொடர்ந்து புறக்கணித்ததன் காரணமாகத்தான் அங்கே இலங்கையில் ஒரு மொழி பிரச்சனை உருவாகி அது இனப்பிரச்சனையாக மாறி தமிழர்களுக்கு அங்கே தொடர்ந்து சிங்களர்கள் பல விதத்தில் இதை பண்ணனால தான் அங்கே பிரபாகரன் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கினார். அதை தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாற்றி அது ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லி இந்தியா உட்பட இந்திய அரசாங்கம் நமக்கு நல்லதே செய்யலை. அதனால எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ இந்திய அரசாங்கம் அந்த எல்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடுதலை புலிகள் அமைப்பை அவங்க நல்லது தான் பண்ணாங்க. ஆனால் அவங்கள தேவையில்லாத பழி போட்டு அந்த இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம் போல் ஆயுதம் ஏந்தன்னு தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆயுதம் ஏந்த வச்சது யார்? சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரசியல். அதை தான் சொல்கிறது. இப்போ நான் ஏன் ஆயுதம் ஏந்தாமல் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒரு நாள் நான் இறங்கி அடிக்கும்போது தெரியும் நான் ஆயுதமே கடைசி வரைக்கும் ஏந்த மாட்டேன். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். மத்திய அரசை அப்புறப்படுத்துவோம். அடுத்த முறை இப்போ இருக்க பிரதமர் வரமாட்டார், அவரை வீட்டுக்கு போக வைப்போம். காங்கிரஸையும் வரவிட மாட்டோம். இம்மாற்றோலரை போய் பிரதமராக உட்கார வைப்போம். அதை தான் நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஆயுதம்லாம் ஏந்த மாட்டோம். ஆனால் நாங்கள் மக்களோட மக்களாக தான் இருப்போம். பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினார். அவர் வச்சிருந்த அந்த விடுதலை புலி அமைப்பு நேரடியாக சிங்கள இராணுவம் மோதியிருந்தால் இந்நேரம் அந்த இடத்துல பிரபாகரன் பிரதமராக இருப்பார், இலங்கைக்கு இலங்கை அதிபராக இருப்பார். ஆனால் இந்தியாவோட சப்போர்ட், இந்தியன் ஆர்மி சப்போர்ட்டு பத்தாக்குறைக்கு பல நாடுகள் உக்ரைன்ட்டு போர் விமானத்தை வாங்கினாங்க. இன்றைக்கி உக்ரைன் அதனால தான் ரஷ்யாட்ட போய் சண்டை போட்டு அது குறிப்பெல்லாம் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஸோ உக்ரைன்ட்டு போர் விமானத்தை வாங்கி இலங்கை இராணுவம் இந்தியாவுடைய அந்த சேட்டலைட் உட்பட பல கருவிகளை வாங்கி பிரபாகரன் எங்கே இருக்காருன்னு அவருக்கு போகக்கூடிய அந்த ஆயுத சப்ளையெல்லாம் தடை செஞ்சு பல 3 நாடு 4 நாடு 5 நாடு சேர்ந்து தான் ஒரு விடுதலை புலிகள் அமைப்போட போரிட்டு ஒரு கோழைத்தனமான வெற்றியை தான் பெற்றிருக்காங்க. தனியாக போய் மோதியிருந்தால் சிங்கள இராணுவம் சின்ன உடம்பு போயிருக்கும். பிரபாகரன் இலங்கையவே கைப்பற்றி
இலங்கை அதிபராக இருப்பார். அங்கே தமிழர்களுடைய ஆட்சி மலர்ந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன், தமிழர்களுடைய ஆட்சி சிங்களர்களுடைய ஆட்சி நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். நடந்தது நடந்துருச்சு. இதற்கெல்லாம் காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல். அப்போ அந்த அரசியலை எதிர்க்கிறதுக்கு நம்ம வந்து அரசியல் அதிகாரத்தை தான் கையில் எடுக்கணும். ஆயுதத்தை கையில் எடுத்தால் நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, தீவிரவாதிகள்னு சொல்லி முத்திரை குத்திடுறாங்க. நாங்கள் அதனால தான் மனித இன ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மனிதர்களை பூரா நாங்கள் ஒன்றா நினைப்போம். ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், மொழி பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் பார்க்காம நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அரவணைச்சி கொண்டு போகும்போது மத்திய அரசு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இதெல்லாம் பார்க்குறவன் சீக்கிரம் வெளியில் போயிடுவான். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. காங்கிரஸால் வரவே முடியாது. காங்கிரஸுக்கு ஆல்ரெடி கெட்ட பேர் தான் இருக்குது. இலங்கையில் நடந்த போர்லேருந்து எல்லாமே வந்து காங்கிரஸ் ஊழல் கட்சி. இலங்கையில் நடந்த போருக்கு காரணமான கட்சி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகிறத தடுத்த கட்சி. சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு வெளியில் உண்மையை கூட சொல்ல முடியாமல் பிரிட்டன் அரசாங்கத்துக்கு, இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு நேரு பிரதமராக இருக்கும்போதே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய அந்த அந்த ஒரு 100 ஆண்டு அரசியல் வந்து ஃபுல்லாக சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து. இதெல்லாம் நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இம்மாற்றோவில் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக காலி பண்ணிடுவார், அடித்து நொறுக்குவார் எல்லாத்தையும். அப்போ இம்மாற்றோவில் யாருன்னு கேட்டால் கேட்காதீங்க. எல்லோரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ளே, 2 வருஷத்துக்குள்ளே, அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ளே இதுக்கான நெருக்கடி கொடுக்கப்படும். மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும். மாநில அரசு அப்புறப்படுத்தப்படும். மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்களையும் அப்புறப்படுத்திட்டு இம்மாற்றோவில் தான் பிரதமராக உட்காந்து உலகத்தை ஆட்சி செய்ய போகிறாரு. எல்லோரும் வீடியோவில் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் பேசணும்னு நினச்சி வீடியோ போடல. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் யோசிப்பேன். அதை நான் அப்படியே வீடியோ போட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக மனிதன ஒற்றுமை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய மனிதன ஒற்றுமை இயக்கத்தில் சேரணும் விருப்பம் இருக்கவங்க நம்பரை கொடுக்குறேன், சேர்ந்துக்குங்க. இது வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதை போய் நீங்கள் யாரும் தவறான இயக்கம் அப்படின்னு நினச்சிடாங்க. நம்ம எப்பயுமே ஆயுதம் ஏந்த போகிறது கிடையாது. நம்ம சட்ட ரீதியாக அரசியல் கட்சிகிட்ட போய் பேச போகிறோம். அரசியல் கட்சி பயந்து நம்மளை பார்த்து ஓடப்போகுது. பேனாவை எடுப்போம். நம்ம கத்தியின் முனையோட பேனாவின் முனை கூர்மையானது. அப்போ பேனாவை எடுத்து நம்ம சட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணி 100 பேர் போய் ஒரு இடத்துல நின்று நம்ம குரல் கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த கட்சிக்காரன் பயந்துட்டு ஓடுவான். ஏன்னா நியாயமான கொள்கைகளை, கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அவங்க பண்ணக்கூடிய தப்பான இதுலேருந்து அவங்க வந்து பயந்து பின்வாங்குவாங்க. ஆட்சி அதிகாரத்தை இழக்க போகிறாங்க. நம்ம தான் போய் ஆட்சி செய்ய போகிறோம். ஒரு தமிழன் பிரதமர் வர போகிறார். அவர் யாருன்றது நீங்கள் எங்களோட இணைஞ்சு வாங்க, கடைசியில் தான் தெரியும். உங்களை யார் போகலாம் தமிழன் இம்மாற்றோர் அது யாருன்றது 2 வருடம் கழித்து, உங்களுக்கு 1 வருடம் கழிச்சோ 2 வருடம் கழிச்சு தான் தெரியும். நம்மளோட வீடியோ பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தானே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தானே, மனித இன ஒற்றுமை இயக்கத்தில் இணைஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த கட்சியை வந்து அமைப்பு மனித இன ஒற்றுமை இயக்கம், மனித இன ஒற்றுமை இயக்கத்தை அமைப்பை நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்து மீட்டிங்லாம் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஜிபே நம்பர் தானே, முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம். அதனால் வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம வந்து சொல் வீரனாக இல்லாமல் செயல் வீரனாக இறங்கி களத்தில் நாங்கள் பணியாற்ற போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காம சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா நடக்க போகிறதெல்லாம் நான் முடிவெடுக்க போகிறதில்ல. சிவன் முருகன் இறையாட்சி தான் நடக்க போகுது. முடிவெடுக்க போகிறது அவங்க தான். அதனால் மக்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.